நண்பர்களே, உங்களை எல்லாரையும் வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட். நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன நன்மைகள், எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி முழுசா கத்துக்குங்க. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல, நாம சம்பாதிக்கிற பணத்துல இருந்து நம்மளால ஒரு சிறிய பகுதியை எடுத்து ஒரு வீட்டுல இருக்கிற உண்டியிலையோ இல்ல பக்கத்துல இருக்கிற பேங்க்லயோ நம்மளால முதலீடு பண்ண முடியும்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன அட்வான்டேஜ்? நம்மளோட பணம் வளர செய்யும், நமக்கு தேவையான நேரத்துல பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும், நம்மளால நம்ம பணத்தை சேமிக்க முடியுது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா. சரி, ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டு காரணங்களை எடுத்துக்கலாம். ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட். இந்த ரெண்டு காரணம் மெயின் காரணம். அடிஷனலா ஒன்னு எடுத்துக்கலாம் எமர்ஜென்சிக்காக. சரிங்களா? சரி, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு காய்கறியை உங்களால 10 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா, அதே காய்கறி பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க 10 வருஷம் கழிச்சு 100 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உங்க வீட்டுல 100 ரூபாய் வச்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஆனா அந்த அந்த 100 ரூபாய எந்த ஒரு வகையில் எந்த ஒரு முதலீடு சார்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த 100 ரூபாய் அப்படியே தான் அந்த பெட்டியில கிடக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பணத்தை வளர வைக்கணும். அதாவது அதுக்கு நிகரான இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய முதலீடுகள்ல நம்ம பணத்தை போடும் போது காலமும் சரி நேரமும் சேர்ந்து அந்த நம்ம பணத்தை பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற மாதிரி நம்மளோட பணத்தை வளர்த்துருக்கும். சரி, இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? நாம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், அதே மாதிரி நமக்கு தேவையான பொருட்களை நம்மளால வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம பணத்தை முதலீடு பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட். அதாவது நம்மளால எல்லா நாளும் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க முடியாது மனுஷனா பிறந்துட்டா. சரிங்களா? நாமளுக்கும் ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வை நாம தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நமக்கு இருக்கிற மேல இருக்கிறீங்களோ நம்மளை சுத்தி இருக்கிறீங்களோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ நாம தான் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். நாம ரிட்டையர்மெண்ட்டை டிசைட் பண்ணோம்னா நாம இன்னையிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நாம நம்ம வேலையில இருந்தோ நம்ம பிசினஸ்ல இருந்தோ ஓய்வு பெற்றுட்டு நாம இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து நாம நமக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்க முடியும். இது ரெண்டாவது காரணம். சரிங்களா? மூணாவது காரணம் என்னன்னா எமர்ஜென்சி. சரிங்களா? இன்னைக்கு நாம ஒர்க் பண்றோம், நாளைக்கு ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. சரிங்களா? ஒரு மெடிக்கல் தேவை இருக்கு. சரிங்களா? அதனால நம்மளோட ஒர்க்குல இருந்து நம்ம விடுபடுற மாதிரி இருக்கும், நம்ம பிசினஸ்ல இருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே நாம ஒரு இடத்துல முதலீடு பண்ணி வச்சிருந்தா அந்த முதலீடு பண்ண பணத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி தேவைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். அது மெடிக்கலா இருக்கலாம், ஒரு வீட்டுல இருக்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தேவைகளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான எமர்ஜென்சி தேவைகளையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளை காப்பாற்றும். அதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சைட்ல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்காகனா, நாம இப்ப வேலையில இருக்கோம், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலையும் பிசினஸும் பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகும், சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நேரமும் நம்மளால வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப கம்பெனில இருந்து நம்மளை வேலையை விட்டு தூக்கலாம், ஏன் நம்ம பிசினஸ் கூட ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாம ஸ்டாப் ஆகலாம். அந்த மாதிரி சமயத்துல நாம எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு சேர்த்தி வச்சிருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி இருக்கலாம்னா, நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இருந்து 12 மடங்கு இருக்கலாம்.
சரிங்களா? அந்த 12 மடங்கு பங்க வந்து ஒரு இடத்துல நீங்க பிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்ல வீட்ல இருக்க ஏதோ ஒரு இடத்துலயோ சேஃபான இடத்துலயோ இல்ல லாக்கர்லயோ சேமிச்சு வைக்கலாம். அதாவது நீங்க நினைச்ச நேரத்தை அந்த பணத்தை வித்தின் செகண்ட்ஸ்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இது எதுக்காக உதவும்? நம்மளுக்கு வேலை இல்லாத பட்சத்துல உதவலாம். நம்மளால பிசினஸ் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கறது உதவலாம். அந்த பணத்தை எடுத்து நம்மளோட பேசிக் நீட்ஸ், அதாவது சாப்பிட்றதோ வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளால பண்ணிக்க முடியறதா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எப்ப வேணாலும் நம்மளோட உடம்பு கெட்டு போகலாம், நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகலாம். அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் நிறைய கூட இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அதனால நீங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் என்ன ஃபாலோ பண்றீங்க, கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்களோட குடும்பத்துல இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த லிமிட் எடுங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பிரீமியம் கட்டி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு உங்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூணுமே முக்கியமான இது முக்கியமான இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான வேலைகளா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது காரணம் இருக்கு. அதாவது நீங்க கிரெடிட் கார்டோ கடனோ இந்த மாதிரி லூப்ல போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க கிரெடிட் கார்டு லோன்லாம் வச்சிருந்தீங்கன்னாவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நீங்க வாங்கின கடனுக்காகட்டும், யூஸ் பண்ற கிரெடிட் கார்டுக்காகட்டும், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களோட முதலீட்டையே காலி பண்ணிடும். அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்டே பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை கட்டி முடிங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனா இருந்தா மட்டும் தான் கிரெடிட் கார்டுக்கு போகணும். தேவையில்லாத ஒரு கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக போயிட்டு கிரெடிட் கார்ட்லயும் லோன்லயும் போய் மாட்டிக்காதீங்க. அதை நீங்க சேவ் பண்ணியே அந்த அச்சீவ்மெண்ட்ஸா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் கூட இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும். அதாவது இந்த உலகத்துல யார் வேணாலும் என்ன தேவைக்காக வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க முன்னாடி நம்ம பந்தா பண்ணணும், நாம நம்மளோட ஸ்டேட்டஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போய் கடனை வாங்கி காரை வாங்குறதோ பைக் வாங்குறதோ வீடு வாங்குறது தேவையில்லை. நம்மளுக்கு அது தேவை அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத பட்சத்துல ஸ்டேட்டஸ்க்காகவோ மத்தவங்க தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எதையும் வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்றேன், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்றேன். நானும் அதை தான் ஃபாலோ பண்றேன். சரிங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்று பாத்தீங்கன்னா டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பிக்ஸ்டா நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும், பட் இது பங்கு சந்தையை சார்ந்தது. 3வது பாத்தீங்கன்னா ரியல் அசெட்ஸ், அதாவது நீங்க வாங்குற நிலமா இருக்கலாம், நீங்க வாங்கின பில்டிங்கா இருக்கலாம், நீங்க பிசிக்கலா வாங்குற எந்த ஒரு பொருளாவும் இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம். சரிங்களா? இந்த 3 வகையில பாத்தீங்கன்னா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்னா ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு எஃப்டியில பணத்தை போட்டீங்கனாலும் அதுல இருந்து பிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஒரு பிபிஎஃப், ஒரு என்பிஎஸ், இந்த மாதிரி பிக்ஸ்டா நம்மளுக்கு யாரெல்லாம் வருமானம் தராங்களோ, அதாவது வட்டி தராங்களோ, அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுல பாண்ட்ஸும் கூட இன்க்ளூட். அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கு அடுத்தபடியா ஷேர் மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், ஒரு ஷேர்ல நீங்க போய் பணம் போறதா இருக்கலாம், ஒரு இடிஎஃப் வாங்குறதா இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிசிக்கலா நீங்க கோல்டு, நிலமோ இடமோ வாங்கி அது மூலியமா உங்களால முதலீடு பண்ண முடிஞ்சுன்னா அதெல்லாம் ரியல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வகையில பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொன்றுலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பிக்ஸ்டா நம்மளுக்கு
எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் இருந்து பணம் வருதோ அதை தான் நம்ம டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றோம். உதாரணமா பாத்தீங்கன்னா வங்கியோட எஃப்டியா இருக்கலாம், போஸ்ட் ஆபீஸோட பிபிஎஃப் இருக்கலாம், சேவிங்ஸா இருக்கலாம், சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்டா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீடுகள்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுல டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட இன்க்ளூடட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 7% வட்டி கிடைக்கும். சரிங்களா? நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல்லாவே ஈக்விட்டியில பண்ணுங்கிறது கிடையாது, டெபிட்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது குறைஞ்ச ரிஸ்க், ஸ்டேபிளா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல இபிஎஃப்ல, விபிஎஃப்ல, என்பிஎஸ்ல எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத. இபிஎஃப் விபிஎஃப்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது இது ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க கம்பெனிலேயே பிஎஃப்னு ஒன்று பிடிப்பாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும்னா நீங்க விபிஎஃப்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதுவுமே பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பெட்டர் பாப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஸோ இந்த 3 வகையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பெரிய கார்பஸையுமே உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்மளோட முதலீடு பாதுகாப்பானதா இருக்கும். ஏன்னா இது 3மே கவர்மெண்ட்ஸ் செக்யூர்டு ஆனா கவர்மெண்ட்ல இருந்து நடத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா இது மூலியமா நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு. அதே மாதிரி உங்களால பெரிய அசட்டுமே கிரியேட் பண்ணி ஈஸியா ரிட்டையர்மெண்ட்டே அடைய முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா டெபிட் பேஸ்ட், அதாவது பிக்ஸ்டா ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுல என்பிஎஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லைடா வேரி ஆகும், அது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதுவுமே நமக்கு கவர்மெண்ட் மூலியமா நடத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்க்காக. ஸோ இது மட்டுமே ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் நினைக்காதீங்க, டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நினைக்காதீங்க. ஸோ எதெல்லாம் நிலையான வட்டி தருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணிட்டு பாருங்க என்ன கம்பேரிசனுங்கிறதுக்காக. நான் அடுத்த ஸ்லைட் போறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க ஈக்விட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பணவீக்கத்தை இது பீட் பண்ணும்னா சந்தை, அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட் தான் பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை பீட் பண்ணும். ஆனா அதுக்கான கரெக்டான டைம் நம்ம கொடுக்கணும். பணவீக்கத்தை பீட் பண்றதுக்காக தான் நம்ம ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம். ஸோ நம்ம யாரா இருந்தாலும் சரி நம்மளோட ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருக்கணும். அதுக்கு என்ன ரூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, செபி ரிஜிஸ்டர் புரோக்கர் ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில புரோக்கர்ஸ் தான் இப்போ அவைலபிளா இருக்காங்க, ஜீரோதா, க்ரோ, அப்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன்னுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூலியமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நாமினி ஆட் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, டேக்ஸை மறந்துடாதீங்க. எவ்வளவு டேக்ஸ் தராங்க, என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. அதே மாதிரி செபி ரிஜிஸ்டர் பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. சரி, இப்போ ஏன் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஈக்விட்டியில எதுல தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க டைரக்டா போய் ஷேர்ஸ் வாங்கலாம். ரிலையன்ஸ் ஷேர் ஆகட்டும், அத்தானி ஷேர் ஆகட்டும், டாடா ஷேர் ஆகட்டும். உங்ககிட்ட ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க அழகா போயிட்டு ஒரு ஷேரை வாங்கிக்கலாம். அது மூலியமா என்னப்பா பயன் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கம்பெனி வளரும் போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர போகுது. அதே மாதிரி அந்த கம்பெனில இருந்து நமக்கு டிவிடெண்ட் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அதுமே ஒரு பெரிய பெனிஃபிட். சரி, டிவிடெண்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? டிவிடெண்ட்னா அந்த கம்பெனியோட லாப நட்டத்தை பொறுத்து நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன மணி தான். டிவிடெண்ட் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், மேல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க டிவிடெண்ட் பத்தி அதுல போயிட்டு முழுசா கத்துக்குங்க. சரி, இப்ப ஸ்டாக்ஸை பத்தி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரு ஷேரை வாங்குறதுக்கு பதிலாக அதுல ஒரு 100 ஷேர் அடங்கிய ஒரு தொகுப்பு தான், ஒரு பக்கெட் தான் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. அந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா சரியான நேரத்துல சரியான பங்குல முதலீடு பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூவை அதிகப்படுத்துவாரு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது மூலியமா நமக்கு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் கிரியேட் ஆகும். நீங்க அந்த யூனிட்ஸை வளர விடும் போது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வளரும் போது நீங்க எவ்வளோ யூனிட்ஸ் வச்சிருக்கீங்களோ அன்னைக்கு எவ்வளவு நாவ் பிரைஸோ அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, அதாவது இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
மியூச்சுவல் ஃபண்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு புரோக்கருமே தேவையில்ல. நீங்க ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பி அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ஈஸியா வாங்கிக்கலாம். எந்த ஒரு புரோக்கரோ டிமெண்ட் அக்கௌண்ட்டோ தேவைப்படாது. ஆனா இடிஎஃப் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப்பும் சேம் தான். ஆனா இடிஎஃப் நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது வாங்கிக்கலாம், வித்துக்கலாம் ஷேர் மாதிரியே. பட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. இடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்கன்னா லைவா பாத்துக்க முடியும். அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இடிஎஃப்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி மூலியமாவும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் நான் எஸ்ஐபி சொல்றேன்னா, நாமளே மறந்தாலும் நமக்கு பதிலா பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் டெபிட்ல 7% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இதுலலாம் பாத்தீங்கன்னா நமக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா இது சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. அதே மாதிரி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. அதே மாதிரி அதுக்கான டைம் கொடுங்க. ஒரு பங்குல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கான டைம் கொடுங்க. பிரைஸை பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பங்குல போட்டீங்க, உங்களோட பணத்தை போட்டீங்கன்னா விட்டுருங்க, வளர விடுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எப்பெல்லாம் உங்ககிட்ட பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு டவுன் கிடைக்கும் போது போய் பங்கு வித்துட்டு வராதீங்க. அப்பதான் நீங்க பங்கு அதிகமா வாங்கி உங்களோட பிரைஸை ஆவரேஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னோட அட்வைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு புரோக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஒரு புரோக்கர் இல்லைன்னா அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட நீங்க எப்பயுமே ஒரு புரோக்கர் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து அந்த புரோக்கர்ல போயிட்டு கேவிசி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்கோட ப்ரூஃப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கேவிசி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஜீரோதாவோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அக்கௌண்ட் சைன் அப் ஃபார்மோட லிங்க் அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஜீரோதால நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர்ல ஒரு அக்கௌண்ட் தேவை, டிமேட் அக்கௌண்ட். அதை கண்டிப்பா ஓபன் பண்ணுங்க. ஏன்னா டெபிட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசின பாத்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ், எஃப்டி, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படாது. ஆனா ஈக்விட்டி பேஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும், இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கரை ஓபன் பண்ணிக்கங்க. ஜீரோதாவா இருந்தாலும் சரி, குரோவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த புரோக்கர் பிடிக்குதோ அந்த புரோக்கர்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அடுத்தது அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நான் சொன்ன பங்குகள்ல நீங்க வாங்கிக்கலாம். அது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் இன்வைட் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரி, ஆர்இஐடினா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க பில்டிங்கை வாங்கி வாடகைக்கு விடுவீங்க, கரெக்டுங்களா? அந்த வாடகை மூலியமா உங்களுக்கு வருமானம் வரும். அது நீங்களே நேரடியே போய் நிலத்தை வாங்கி பில்டிங்கை கட்டி வாடகை வாங்கிக்கோங்க. ஆர்இடினா ஒன்றும் இல்லை. நமக்கு பதிலாக பெரிய பெரிய நிறுவனங்களான மைண்ட் ஸ்பேஸு, ப்ரூக்ஃபீல்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பதிலாக ஒரு பெரிய பில்டிங்கை வாங்கி வாடகைக்கு விட்டு, யாருக்கு வாடகைக்கு விடுவாங்கன்னா ஐடி கம்பெனி, பெரிய பெரிய கவர்மெண்ட்டுக்கு, பிரைவேட்டுக்கு, கம்பெனிஸ்க்கு வாடகை விட்டு அந்த வருமானத்தை நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. நாம எப்படிப்பா வாங்குறது அப்படின்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட ஒரு புரோக்கர் அக்கௌண்டா இருந்தா போதும். இப்ப நான் சொன்ன மைண்ட் ஸ்பேஸ், ப்ரூக்ஃபீல்டு, நெக்ஸஸ் இதெல்லாம் நீங்க அந்த புரோக்கர்ல எப்படி ஷேர்ல வாங்குறீங்களோ அதே மாதிரி சர்ச் பண்ணி நீங்க ஆர்இடி வாங்கிக்கலாம். அது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க வாங்குற வாடகைய நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுப்பாங்க. நீங்க ஓனா பில்டிங்கை வாங்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பில்டிங்கை கட்டணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்ல. நீங்க அந்த பங்குகளை முதலீடு பண்றீங்க, உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. சரிங்களா? இன்வைட்டும் அதே மாதிரி தான். இன்வைட்னா ஒன்றும் இல்லை. இப்ப பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து போட்டுட்டு வருது. அந்த மூலியமா பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி டோல் டோல் பூத் ஆகட்டும், பெரிய பெரிய ரோடுலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, என்ஹெச்ஐடி, இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம இன்வைட் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா நமக்கு வருமானம் கிடைக்குது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இது மூலியமா நம்ம முதலீட ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கு என்ன கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கேன். ஈக்விட்டினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும், பட் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்இடியும் இன்வைட்டும் பாத்தீங்கன்னா மீடியம் இல்ல லோ ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஆர்இடிலையும் இன்வைட்லையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு 8ல இருந்து 9% கிடைக்கலாம்.
ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரோக்கர் தேவை. ஸோ புரோக்கரை அதாவது டிமேட் அக்கௌண்ட் தேவை. அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் பேசின 2 டைப் ஆஃப் அசட்ஸை சொல்லிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. இப்போ 3வது டைப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இதுலலாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க நேரடியா போய் ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம், இல்ல ஒரு பில்டிங்கை வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கலா போயிட்டு கோல்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல் ஆப் மூலியமா உங்களால கோல்டை வாங்கிக்க முடியும் ஒரு கம்மியான பிரைஸ்க்கு. இல்ல சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த பாண்டையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐல பாத்தீங்கன்னா நிறைய பாண்ட்ஸுமே இஷ்யூ பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாவும் செக்யூராகவும் இருக்கும். ஏன்னா சில மக்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. சரிங்களா? ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா டீசெண்டா ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கோல்ட்ல பாத்தீங்கன்னா. சரிங்களா? இதுமே இதோட லாங் டேர்முக்கு பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் சொல்ற 3லயுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. பின்னாடி அதுக்கு தான் நான் ஒரு ஸ்லைட் கொடுத்துருப்பேன், எந்தெந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிய. அதே மாதிரி டைவர்சிஃபையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஈக்விட்டிலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கடன் பத்திரங்கள், பாண்ட்ஸ், எஃப்டி எல்லாத்துலயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆர்இடிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சந்தையிலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்துல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமும் காலி ஆயிரும். ஸோ ஸ்ப்ரெட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது உதாரணமா டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே முட்டையில வச்சீங்கன்னு வைங்களேன், அந்த முட்டை உடஞ்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே பிரேக் ஆயிரும். அதனாலதான் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏஜுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டைவர்சிஃபைடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நீங்க இதுக்கு உதாரணமா 100ங்கிற ஒரு நம்பர் எடுத்துங்க. உங்களோட வயசை அந்த நம்பர்ல இருந்து கழிங்க, மீதி ஒரு நம்பர் வரும். உதாரணமா 100, ஒரு வயசு 30ன்னு வைங்களேன், 30ன்னு வச்சு கழிச்சீங்கன்னா 70ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்ப 70% வந்து நீங்க எதுல வச்சிருக்கணும்னா ஈக்விட்டியில வச்சிருக்கணும். அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வச்சிருக்கணும். அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்டா வச்சிருக்கலாம், இடிஎஃப்ஆ வச்சிருக்கலாம், ஈவன் ஷேர்ஸா கூட வாங்கியிருக்கலாம். ஆனா 70% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடுல 70% வச்சிருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 50 வயசுனா 50% பாத்தீங்கன்னா அவர் ஈக்விட்டியில வச்சிருக்கணும். இப்படிதான் நீங்க வந்து உங்களோட ஏஜை வந்து 100ல இருந்து கழிச்சு மீதி இருக்கிற நம்பரை ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப மீதி எங்கப்பா இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா, இப்ப உதாரணமா 70% ஈக்விட்டிக்கு போயிடுச்சு 30 வயசு நபருக்கு, மீதி 30 இருக்குது பாத்தீங்களா, 10% கோல்டு சில்வர்ல வச்சிருக்கலாம், 10% ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மீதி 10% பாத்தீங்கன்னா டெபிட்ல வச்சிருக்கலாம். இப்படிதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க இயர்லியா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் மாற போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே குறைச்சிக்கிட்டு டெபிட்டுக்கு வந்துடுறீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா டெபிட்டை ஃபுல்லா குறைச்சிட்டு சரி ஈக்விட்டியில குறைச்சிட்டு டெபிட்டுக்கு வந்துடுறீங்க. கடைசியா டெபிட்டை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஏஜ் அதிகமாகும் போது நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பிளான் பண்ண போறோம். நம்ம பங்கு சந்தையில போய் முதலீடு பண்ணி நம்மளோட டைம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா பங்கு சந்தைங்கிறதே நம்ம அதுக்கு நிறைய டைமை கொடுக்கும் போது தான் அந்த பங்கு சந்தை நல்லா வளரும். ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல இருக்கும்போது நம்ம போயிட்டு ஈக்விட்டியில ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்றது. வயசு அதிகமாகும் போது ஈக்விட்டி பர்சன்டேஜை படிப்படியாக குறைச்சிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இப்ப நான் சொன்ன எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், உங்களால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சுக்க முடியும். அன்டில் பாத்தீங்கன்னா நான் பிசிக்கல் கோல்டு, நிலம் அதெல்லாம் மட்டும் வாங்க முடியாது. பட் மீதி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் சிப் ஆகட்டும், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஆகட்டும், எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா, 50 ரூபாயில இருந்து 500 ரூபாயில இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் நம்ம எப்படிப்பா பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா இந்தியாவோட 50 கம்பெனிகள், நிப்டியா இருந்தா 50 கம்பெனிகள், சென்செக்ஸா இருந்தா 30 கம்பெனிகள். அதுல பாத்தீங்கன்னா 300 ரூபாயை கண்ண மூடிட்டு போட்டுருங்க, யாரா இருந்தாலும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்ட்ல ஒரு 100 ரூபா போட்டுருங்க, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. இந்த இடத்துல எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வைக்க கூடாது, ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கணும். எடுத்து வைக்கலைன்னா 100 ரூபாய் எடுத்து வைங்க. இன்கேஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயை யூஎஸ்ல போடுங்க, இல்ல டெபிட்ல போடுங்க, யூஎஸ் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சிறிய முதலீடை இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், இயர்ஸ் போக போக பாத்தீங்கன்னா இது பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணிருக்கும்.
அதனாலதான் அமௌண்ட் முக்கியம் இல்ல, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். டிசிப்ளினா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, யூஎஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒருவேளை இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆகுது அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற யூஎஸ் முதலீடு பாத்தீங்கன்னா நம்மளை காப்பாத்தும். டைவர்சிபிகேஷனுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா யூஎஸ் கரன்சியோட ரேட் அதிகமாயிட்டு தான் இருக்கு இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது, அது ஒரு ரீசன். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இல்லாத கம்பெனிகள் கூட யூஎஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். செமிகண்டக்டர் கம்பெனியான என்விடியா, இதுலயுமே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். அதனாலதான் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐஎன்டி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் இருக்கு. அதே மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த புரோக்கர்ல ஃபாரின் புரோக்கர்ஸ், அது மூலியமா நீங்க யூஎஸ்லயே போயிட்டு டாலர்ஸ்லயே உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். டாலர்ஸ்லயே உங்களோட ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். அதுவும் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸா வாங்கிக்க முடியும். ஒரு ஷேர் $300 இருக்கு, என்னால வாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட சிறிய பகுதியை, அதாவது $1 இருந்தே உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா, நான் மேல ஒரு லிங்க் கொடுக்குறேன். யூஎஸ் மூலியமா எப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் நம்ம சேனல்லே இருக்கு. நீங்க அந்த வீடியோ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம், யூஎஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு. அதே மாதிரி ஐஎன்டி மணியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சரிப்பா நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன், எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றேன் அப்படிங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாவே போதும். ரிட்டையர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறப்ப நடக்கும். அதே மாதிரி அந்த ரிட்டையர்மெண்ட் அப்ப உங்ககிட்ட எந்த பணமும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. யாரையும் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஸோ உங்களோட பணம் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி நீங்க டிசைட் பண்ணணும்னா, உங்களோட மாச சம்பளம், மாச செலவு எவ்வளோன்னு பாருங்க. உதாரணமா 1,00,000 வைங்க. அந்த 1,00,000 இன்ட்டு 12 லட்ச ரூபாய் இன்ட்டு 25 மடங்கு பாத்தீங்கன்னா உங்களோட கார்பஸை நீங்க சேர்த்திருக்கணும். அந்த கார்பஸை நீங்க சேர்த்திட்டீங்கன்னாவே நீங்க அழகா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். அது எப்படிப்பான்னு கேக்குறீங்களா? இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா மாசம் ஆனா 1,00,000 ஆகுது, கரெக்டுங்களா? அவருக்கு பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு 12 லட்ச ரூபாய் தேவை, கரெக்டுங்களா? இன்ட்டு 25 மடங்கு சொல்றேன். அதாவது ஒருத்தர் 3 கோடி ரூபாய் சேர்த்தி இருந்தாருன்னா அவரை இன்னைக்கே எந்த வேலையும் செய்யாம அந்த 3 கோடி ரூபாய சரியான பிக்சடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அந்த முதலீடை போட்டுட்டு, உதாரணமா போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஆகட்டும், பாண்ட்ஸ் ஆகட்டும், எஃப்டி ஆகட்டும், அதுல போட்டுட்டு அவரோட ரிட்டையர் மாசமான அதுல இருந்து ஒரு வட்டியை எடுத்துக்கிட்டு அவர் ஹாப்பியா அவரோட லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிட்டையர்மெண்ட்டை ஈஸியா பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இன்வெஸ்ட் இயர்லி, ரிட்டையர் இயர்லி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது ரிட்டையர்மெண்ட்டுக்கான வழிகளை தான் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க என்பிஎஸ்லையும் போடலாம், இபிஎஃப்லையும் போடலாம், விபிஎஃப்லையும் போடலாம். இப்பல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல வேணா நீங்க போய் பாருங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லயுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நான் போட போறேன். நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. அவ்வளவுதான் மக்களே, வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த சேனலை ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணமே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை எனக்கு தெரிஞ்சதை என்னோட தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.